இன்றைக்கி நம்ம ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளற விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறதும் ஈஸி தான், வேகிறதுக்கும் ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூளையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 2 மடக்கு அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போது இது கூட கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு கிளறி இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடி. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டைம் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.